விழுப்புரத்தில் இறந்து விட்டதாக நினைத்து ஒருவரது உடலை ஃப்ரீசர் பாக்ஸில் வைத்தபோது அவர் திடீரென கண் விழித்த சம்பவத்தில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் அருகே வெங்கடேசபுரத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரியூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவரை சில தினங்கள் மட்டுமே பார்த்துக் கொண்ட உறவினர்கள் இதற்கு மேல் தனியார் மருத்துவமனையில் செலவு செய்து பார்த்துக் கொள்ள முடியாது என கருதி வியாழக்கிழமை பிரகாஷை வீட்டிற்கு அழைத்துச் செல்வதாக கூறியுள்ளனர். பிரகாஷின் சகோதரி கணவரான பழனி தனது சொந்த விருப்பத்தோடு தனியார் மருத்துவமனையிலிருந்து பிரகாஷை டிஸ்சார்ஜ் செய்து அழைத்துச் சென்றுள்ளார். அதன் பிறகு சொந்த ஊரில் உள்ள உறவினர்களுக்கு பிரகாஷ் இறந்துவிட்டதாக பழனி தகவல் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் உறவினர்கள் பிரகாஷை அடக்கம் செய்ய வீட்டில் பந்தல் போட்டு இறுதிச் சடங்கு செய்ய குழியையும் தோண்டியுள்ளனர். இப்போ உடம்பு சரியில்லை, பெட்ல வச்சிருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. திரும்ப அதை சேர்த்துட்டாங்கன்னு சொன்னாங்க. நேற்று மதியம் எங்களுக்கு சொன்னாங்க. இப்ப பார் உயிரோட வராங்க. காலைல 8 மணிக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இது அனைத்தும் செஞ்சுட்டாங்க. பிரகாஷை ஆம்புலன்ஸில் அழைத்துச் சென்று வீட்டில் இறக்கி ஃப்ரீசர் பாக்ஸில் வைத்தபோது அவர் திடீரென கண் விழித்ததால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் உயிருடன் இருப்பவரை இறந்துவிட்டதாக தனியார் மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்து விட்டதாக குற்றம் சாட்டினர். ஆனால் இந்த குற்றச்சாட்டு உண்மையில்லை என தனியார் மருத்துவமனை நிர்வாகத்தினர் மறுத்துள்ளனர். டெத் சர்டிபிகேட்லாம் இங்க யாரும் கொடுக்கல. டெத் சர்டிபிகேட் இது எகென்ஸ்ட் மெடிக்கல் எவிடன்ஸ். பேஷண்ட் உயிரோட வெளியில போறாங்க, அவங்களோட சொந்த விருப்பத்துல சைன் பண்ணி போறாங்க. இதுல ஹாஸ்பிட்டல்ல எந்த தவறுமே நடக்கல. தேவையில்லாத புகார் ஹாஸ்பிட்டலை பற்றி இந்த மாதிரி தேவையில்லாத வதந்தியை பரப்புறாங்க. அதே நேரம் பிரகாஷின் ஆக்சிஜன் மாஸ்க் எடுக்கப்பட்டிருந்ததால் அவர் இறந்துவிட்டதாக நினைத்து சகோதரி கணவரான பழனி உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்ததும் தெரியவந்துள்ளது. தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பிரகாஷ் சிகிச்சை பெற்று வருகிறார்.